السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهدهم الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இந்த புனிதமிக்க துல்ஹஜ் மாதத்தில் புனிதமிக்க ஜுமாவுடைய தினத்தில் அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை எதிர்பார்த்தவர்களாக, அவன் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்க சோலையில் செல்ல வேண்டும் என்கின்ற பேர் ஆர்வத்தோடு பெரும் மகிழ்ச்சியோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆனிலே முஃமின்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். முஃமின்களுக்கு தன்னுடைய உயிரை விட இந்த நபி மேலாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஃமின்களை பற்றி சொல்லி காட்டக்கூடிய நம்மால் பார்க்க முடிகின்றது. இறையச்சம் உள்ள எந்த ஒரு முஸ்லிமாக இருந்தாலும், அல்லாஹ்வை நம்பி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய முஸ்லிமா இருக்கக்கூடியவர் முஃமினாக வேண்டும் என்று சொன்னால், அவர் தன்னுடைய உயிரை விட எல்லாவற்றையும் விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக அந்த நபர் நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களுடைய தாயை விட, உங்களுடைய தந்தையை விட, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, நீங்கள் சேர்த்து வைத்த செல்வங்களை விட, இன்னும் சொல்வதாக இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களை விடவும் நான் அவருக்கு பிரியமான மனிதராக ஆகாத வரை அவர் முஃமினாக ஆக முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியதை பார்க்க முடிகின்றது. அப்ப எல்லா முஃமின்களுக்கும் மிகப்பெரிய தன்னுடைய உயிரை விட அதிகமாக நேசிக்கக்கூடிய நபர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நமக்கு ஏராளமான பாடங்களை நமக்கு கற்றுத் தருகின்றது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அவர்களுடைய தொடக்க காலத்தில் ஆரம்பித்து அவர்களுடைய மரணம் வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஹதீஸும் நமக்கு எக்கச்சக்கமான பாடங்களை கற்றுத் தருவதாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 ஆண்டுகள் வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை மொத்தத்தையும் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, அதில் மிக குறிப்பாக நபிகளாருடைய கடைசி 6 நாட்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி 6 நாட்கள் நமக்கு தரக்கூடிய படிப்பினையை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அந்த படிப்பினைகளை அந்த ஹதீஸ்களின் மூலமாக ஒரு மனிதன் அறிந்து கொண்டால் மறுமையை நோக்கிய பயம் அந்த மனிதனுக்கு தானாகவே வந்துவிடும். நன்மையை செய்ய வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஆட்டோமேட்டிக்காவே உள்ள வந்துடும். அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடைசி 6 நாட்கள் நமக்கு ஏராளமான பாடங்களை கற்றுத் தருவதாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் 63 வயதுல மரணித்தார்கள் என்று சொன்னால், சில பேர் நிறைய விதமான மரணம் இருக்குது. ஆக்சிடென்ட் மூலமா மரணிக்கக்கூடியது இருக்குது, நோய் வந்து மரணிக்கக்கூடியது இருக்குது, இயற்கையாகவே வயது முதிர்ச்சியின் காரணமாக மரணிக்கக்கூடியது இருக்குது. இப்படி ஏராளமான மரணங்கள் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வயசு வரையும் வாழ்ந்தாங்கன்னு சொன்னா, வயதின் காரணமாக மரணித்திருப்பார்களோ, உடம்பெல்லாம் அப்படியே இலகி போயிருக்குமோ, உடம்பெல்லாம் வீக்கா இருக்குமோ, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருப்பாங்களோ அப்படின்னு பார்த்தா கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்திலே கலந்து கொண்ட பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய வயது என்ன தெரியுமா? 50 வயசு 52 வயசு. யோசிச்சு பாருங்க, போர்க்களத்துல 50 வயசு 52 வயதுள்ள ஒரு நபர் போர்க்களத்திலே கலந்து கொண்டு ஆரம்பித்திருக்கின்றார். எந்த அளவுக்குன்னு சொன்னா, இப்ப நம்ம நினைப்போம், சரி ரசூலுல்லாஹ் போர்க்களத்துல 50 வயசுல கலந்துக்கிட்டாங்கன்னா பின்னாடி நிற்பாங்க போல ரசூலுல்லாஹ்,
முன்னாடி இளைஞர்களை அனுப்பி இளைஞர்கள்லாம் முன்னாடி சண்டை போடுவாங்க, ரசூலுல்லாஹ் பின்னாடி நின்று கமெண்ட் கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும் போல அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுவும் தப்பு. ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகின்றது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இளைஞர்கள் சொல்கின்றார்கள், அன்றைக்கு வாழ்ந்த இளைஞர்கள் சொல்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு போர்க்களத்தும் அந்த சந்தர்ப்பத்தின் பொழுதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக, எங்களுக்கு முன்னால் நின்று போர் புரியக்கூடிய ஒரு மனிதராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்ந்தார்கள் என்று பின்னால் இருக்கும் இளைஞர்களுக்கு பாதுகாப்பு கவசமாக அரணாக முன்னால் நின்று 50 வயது 52 வயதிலே போர் புரிந்தவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றார்கள். அதே மாதிரி ஒரு நாள் நடுநிசி நேரத்துல ஒரு கடுமையான சத்தம், அந்த சத்தம் வரும் பொழுது மக்கள் எல்லாம் எந்திரிச்சு வெளியே வராங்க. எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு செய்தி தான், என்ன திடீர்னு ஒரு சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் பயந்துட்டு வெளியே வரும் பொழுது எந்த திசையிலிருந்து சப்தம் வந்ததோ அந்த திசையில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவருடைய சேனை பூட்டப்படாத ஒரு குதிரை. நீங்க இந்த குதிரையில ரைடர்ஸ் இந்த குதிரை எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் இந்த கண்ணுல இது வச்சிருப்பாங்க, கரெக்டான அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கரெக்டா அது போயிடும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேனை பூட்டப்படாத ஒரு குதிரையில் எந்த இடத்திலிருந்து சப்தம் வந்துச்சோ அந்த இடத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொண்டிருந்தார்கள், கடல் அலையை போல வந்து கொண்டிருந்தார்கள் என்று சஹாபாக்கள் பதிவு செய்யறாங்க. என்ன அர்த்தம்? இவங்க பயந்து என்னடா சத்தம் அப்படின்னு பாக்குறதுக்கு வெளியே வர்றதுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரை எடுத்து சேனை பூட்டல அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ரசூலுல்லாஹ் குதிரை எடுத்தாங்க, போனாங்க, என்னன்னு பார்த்துட்டு ரிட்டர்னே வந்துட்டாங்க. இந்த வயசுல 52 வயதெல்லாம் தாண்டினதுக்கு அப்புறமா, அப்போ ஒரு தள்ளாத வயதில் கூட இந்த அளவுக்கு திரகாத்திரமாக, இந்த அளவுக்கு தைரியசாலியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் ரபியுல் அவ்வல் மாதம் திங்கட்கிழமை நடைபெறுது. அதற்கு முன்னால் செவ்வாய்க்கிழமையிலிருந்து திங்கட்கிழமை வரைக்கும் கூடிய வரலாறு தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சில அடையாளங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தர ஆரம்பிக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போக போறாங்க அப்படிங்கறத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாசூக்கா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சில அடையாளங்கள் மூலமாக சொல்ல ஆரம்பிக்கிறான். அதில் முதல் அடையாளம் என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானுடைய காலத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். மொத்த திருமறை குர்ஆனையும் ஒரு தடவை ஓதி காமிச்சிருவாங்க, ஒரு தடவை ரிவைஸ் பண்ற மாதிரி. ஆனால் இந்த ரமலான்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, வந்துட்டு அவங்க கேட்கிறாங்க, ஃபஉரில அலைஹி மர்ரத்தின், நீங்கள் மீண்டும் இன்னொரு முறை இந்த திருமறை குர்ஆனை ஓதுங்கள் என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொறி தட்ட ஆரம்பிக்கின்றது. எப்பொழுதும் ஒரு தடவை தானே ஓதுவோம், இந்த தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னொரு முறை எக்ஸ்ட்ரா ஓதி கேட்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொறி தட்ட ஆரம்பிக்கின்றது. இப்படி கொஞ்ச நாள் போகுது, ரமலான் முடியுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனங்களை இறக்க ஆரம்பிக்கின்றான். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், இது நம்ம சாதாரணமா ஓதுற ஒரு சூரா தான். இந்த சூறாவை மேலோட்டமா பார்த்தோம்னு சொன்னா பெருசா ஒண்ணுமே ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை பத்தி பேசாத மாதிரியே இருக்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் உங்களுக்கு வரும் பொழுது அல்லாஹ்வின் மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீர் காணும் போது, சாதாரணமா இருக்கிறா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுடைய வெற்றி உங்களுக்கு வரும் பொழுது மக்கள் கூட்டம் கூட்டமாக மார்க்கத்தை நோக்கி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நோக்கி வருவதை நீங்கள் காணும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உமது இறைவனை நீங்கள் புகழ்ந்து போற்றுவீராய், அவனிடத்துல நீங்கள் மன்னிப்பு தேடுவீராய் என்று அல்லாஹ் சொல்லி அந்த சூறாவை முடிக்கிறான். இது பிற்காலத்துல சஹாபாக்கள் டிஸ்கஸ் பண்ணும் பொழுது ஒரு சஹாபி சொல்கின்றார், இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு செய்தி. ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை பற்றி, உங்களுடைய மார்க்கம் இதோடு முழுமை அடைய போகின்றது, மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிப்பார்கள், நீங்கள் அந்த நேரத்திலே அல்லாஹ்வை நீங்கள் போற்றி புகழுங்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முற்றுப்புள்ளியை பற்றி அந்த இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான் என்கின்ற செய்தி நம்மால் பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி துல்ஹஜ்ஜுடைய மாதம் வருகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி ஹஜ்ஜும் அதுதான், முதல் ஹஜ்ஜும் அதுதான். கூப்பிட்டு விட்டு சொல்கின்றார்கள், குது அன்னி மனாசிக்கக்கும், மக்களே என்னிடமிருந்து ஹஜ்ஜினுடைய கிரியைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார்கள். மக்கள் எல்லாம் குழுமுறாங்க. அதுக்கப்புறமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பஅத ஆமி ஹாதா, நான் அடுத்த வருடம் உயிரோடு இருப்பேனா என்று என்னால் சொல்ல முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் முறையாக மக்களிடத்திலே ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாங்க. நான் இந்த இந்த ஹஜ்ஜிலேயே எல்லாத்தையும் கத்துங்க, என்னுடைய ஹஜ்ஜுடைய கிரியைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள்,
அடுத்த வருடம் நான் உயிரோடு இருப்பேனா என்பதை என்னால் சொல்ல முடியாது என்று சொன்னவுடன் மக்களுடைய கூட்டம் அலை மோதிக்கொண்டு அங்க வர ஆரம்பிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தன்னுடைய உயிரை விட அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு நபருடைய வாயிலிருந்து நான் அடுத்த வருடம் உயிரோடு இருக்க மாட்டேன் என்கின்ற வார்த்தை கேட்டவுடன் மக்கள் குழும ஆரம்பிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தை சொல்கின்றார்கள் என்று மக்கள் அந்த இடத்திலே குழும ஆரம்பிக்கின்றார்கள். அந்த இடத்திலே சூரா அல் மாயிதாவுடைய வசனம் அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்கும் இஸ்லாம தீனா. அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான், இன்றுடன் இந்த மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன், என்னுடைய அருளை நான் பொழிந்து விட்டேன், இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக வாழ வேண்டும் என்று நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வசனம் அங்கே இறங்குகின்றது. மக்களுடைய ரியாக்ஷன் யோசிப்பாங்க. இத்தனை காலமாக ரசூலுல்லாஹ்வோடு கூடவே பயணித்தவர்கள், ரசூலுல்லாஹ்வுக்காக உயிரை கூட தியாகம் செய்ய தயாரானவர்கள், ரசூலுல்லாஹ்வுக்காக நாட்டை விட்டு விரட்டடிக்கப்பட்டவர்கள், ரசூலுல்லாஹ்வுக்காக வீட்டை விட்டு விரட்டடிக்கப்பட்டவர்கள், அடுத்த வேளை உணவிற்கு கூட ரசூலுல்லாஹ் மீது வைத்திருந்த பாசத்தின் காரணமாக அடுத்த வேளை சாப்பாட்டிற்கு கூட கஷ்டப்பட்ட அந்த தோழர்கள், அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வருகின்றது, நான் அடுத்த வருடம் உயிரோடு இருப்பேனா என்று எனக்கு தெரியாது என்று சொல்லி அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைக்கின்றான். இந்த மார்க்கத்தை நான் இன்றோடு முழுமைப்படுத்துகின்றேன் என்று. அதற்கு பின்னால் யமன் தேசத்திற்கு ஆளுநராக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை ரசூலுல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். அப்படி அனுப்பி வைக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, ஒட்டகத்து மேல அந்த சஹாபியை உட்கார வச்சுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே அந்த ஒட்டகத்தை பிடிச்சிட்டு கொண்டு போறாங்க. நிறைய அட்வைஸ் பண்றாங்க ரசூலுல்லாஹ், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய அட்வைஸ் பண்ணும் பொழுது, நீ அங்க போயிட்டு உன்னுடைய களிமாவை எடுத்து வை, அவங்க கேட்டுக்கிட்டாங்க சொன்னா தொழுகையை நீ எத்தி வை, அவங்க கேட்டுக்கிட்டாங்க சொன்னா நோன்பை சொல்லி கொடு, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போறாங்க. அவரும் அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கிறார். இது முடிய பிரச்சனை இல்லை. ஆனால் கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் முடிக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், முஆதே நீ இப்போ போற, ஆனால் நீ ரிட்டர்ன் வரும் பொழுது, நீ மீண்டும் இங்கே வரும் பொழுது நீ என்னை பார்க்க இயலாது. கேட்டவுடன் அவர் கதறி அழ ஆரம்பிக்கிறார். யார் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றீங்க? ரசூலுல்லாஹ் மீண்டும் சொல்கின்றார்கள், நீ ரிட்டர்ன் வரும் பொழுது என்னை பார்க்க இயலாது, நீ எதை பார்ப்பாய் தெரியுமா? இதோ இந்த பள்ளிவாசலை பார்ப்பாய், அப்படி இல்லை என்று சொன்னால் என்னுடைய கபரை தான் நீ பார்ப்பாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓப்பனாக அந்த இடத்திலே நான் மரணித்து விடுவேன் என்கின்ற செய்தியை அந்த நேரத்திலே சொல்கின்றார்கள். அந்த சஹாபி அதை கேட்டுவிட்டு அழ ஆரம்பிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த நேரத்திலே அவர்கள் அனுப்பி வைக்கின்றார்கள். இப்படியாக அந்த சம்பவம் முடிகின்றது. அடுத்ததாக புதன்கிழமை காலையில உஹதுடைய போர்க்களத்தில் இறந்தவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப ஜனாசா தொழுகை நடத்தல. உஹதுடைய போர்க்களம் எல்லாம் கேள்விப்பட்டது, ரொம்ப முஸ்லிம்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்திய ஒரு போர்க்களத்தில் ஒன்று உஹதுடைய போர்க்களம். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்த முடியல. புதன்கிழமை காலையில் என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் கூப்பிட்டு உஹதுடைய போர்க்களத்துல இறந்த மக்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்துவதற்காக ரசூலுல்லாஹ் போறாங்க. ஜனாசா தொழுகை முடியுது, இன்னொரு ஜனாசா கொண்டு வரப்படுகின்றது. அப்ப இறந்தவருடைய ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. அவருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்தி முடிக்கின்றார்கள். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா, எல்லாம் அடக்கம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லேசான ஒரு தலைவலி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், லேசான ஒரு தலைவலி. சாதாரணமா இப்ப கூட வெயில்ல நிறைய பேருக்கு தலைவலி இருக்கும், தலைவலி ஜுரம் சளி எல்லாமே அந்த வெயில் அந்த வேர்வையில வரும். அதே மாதிரி லேசாக ரசூலுல்லாஹ் ஸ்டார்ட் ஆகுது, சாதாரண தலைவலியாக ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நேரம் ஆக 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 தலை வலியினுடைய அந்த வலி கூடிக்கிட்டே போகுது, ஜாஸ்தியாகிக்கிட்டே போகுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமூனா ரலியல்லாஹு அவருடைய மனைவி மைமூனா ரலியல்லாஹு அவருடைய வீட்டுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. தலைவலி ஜாஸ்தி ஆகுது, ரொம்ப கூட ஆரம்பிக்குது. ரசூலுல்லாஹ்வால தாங்க முடியல. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மைமூனா அவர்கள்ட்ட கேட்கிறாங்க, நாளைக்கு நான் யாரோட வீட்டுல இருப்பேன் அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க பதில் சொல்றாங்க, நீங்கள் நாளைக்கு ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டுல நீங்க இருப்பதாக நீங்க சொன்னீங்க. அதுக்கு சொன்னதுக்கு அப்புறமா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மைமூனாவே என்னை இந்த நேரத்துல இப்போ ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டுல நீ கொண்டு போய் விட முடியுமா? நான் உன்கிட்ட அதுக்கு பர்மிஷன் கேட்கிறேன். யாரு கேட்கறது? இவ்வளவு பெரிய பாடம் பாரு. கேட்பது யார்? ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு அனுப்பப்பட்ட இறை தூதர், கடைசி தூதர், அந்த நாட்டினுடைய மன்னராக இருக்கக்கூடியவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிடத்தில் நடந்து கொண்ட விதத்தை பாருங்கள். ரசூலுல்லாஹ் கேட்கின்றார்கள், என்னை இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையில் நாளைக்கு போக வேண்டிய ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டுல இன்னைக்கே இப்பவே நீ போகிறதுக்கு அனுமதி தருவியா என்று மனைவிடத்திலே கேட்கின்றார்கள். அவர்களும் அனுமதி கொடுக்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு அவர்களையும் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் 2 பேரும் வராங்க. 2 பேருடைய தோல் மேல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை போட்டுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்லப்படுகின்றார்கள்.
ரசூல்லா சொல்ல இந்த செய்தி ரசூல்லாவால் நடக்க முடியவில்லை. 2 பேருடைய தோள்களின் மீது தான் ரசூல்லா கையை போட்டுட்டு ரசூல்லா ஸல்லல்லாஹு அவர்களை அந்த ரோட்ல அப்படியே கால் தேய்ச்சி கொண்டே போகின்றது. இந்த செய்தி அந்த நகரம் முழுக்க காட்டு தீயை போல பரவ ஆரம்பிக்கின்றது. மக்கள் எல்லாம் ஒன்று கூட ஆரம்பிக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுல ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன ஆயிற்று? நேற்று வரை நல்லா தானே இருந்தாங்க, நேற்று வரை திராத்திரமா தானே இருந்தாங்க, இன்றைக்கு என்ன ஆகிவிட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து பதறி அடித்து மக்கள் எல்லாம் ஓடி வருகின்றார்கள். எல்லா மனைவிமார்களும் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுல ஒண்ணு கூடிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா மனைவிமார்களும் ஒண்ணு கூடிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னால வேதனை தாங்க முடியல, என்னால வேதனை தாங்க முடியல, என்னுடைய தலையில தண்ணி அள்ளி ஊத்துங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல கேட்கும் பொழுது 7 தோல்பை நிறைய தண்ணீரை ஒவ்வொன்றாக ரசூலுல்லாஹ்வுடைய தலையில் ஊற்றப்பட்டது. மீண்டும் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபதுல் இப்னு அப்பாஸ் மறுபடியும் சொன்னாங்க, என்னை நீங்கள் பள்ளிவாசலுக்கு அழைத்து செல்லுங்கள், என்ன பள்ளிவாசலுக்கு நீங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க. அவர்கள் 2 பேரும் ரசூலுல்லாவை கூட்டிட்டு போகும் பொழுது பள்ளிவாசலுடைய தரையில் ரசூலுல்லாவுடைய விரல் கோடு போட்டு கொண்டே போனது என்பதை நம்மால் பார்க்க முடியும். ரசூலுல்லாஹ் மிம்பர் மீது அமர்கின்றார்கள். அமர்ந்து விட்டு ரசூலுல்லாஹ் ஒரு சின்ன உரை நிகழ்த்துறாங்க. அதுல சொல்றாங்க, இன்னல்லாஹ ஹைர அப்தன் பைன துன்யா வ பைன மா இந்தஹு வ பைனல் ஆখিরাহ. ஒரு அடியாருக்கு இறைவன் கேட்டான், ஒரு அடியாரத்துல இறைவன் கேட்டான், இந்த உலகை வாழ்க்கை உனக்கு வேண்டுமா இல்லை மறுமை வாழ்க்கை உனக்கு வேண்டுமா என்று இறைவன் கேட்டான். மற்ற இடத்துல சொல்றாங்க. ஆனால் அந்த நேரத்திலே அந்த அடியார் சொன்னார், எனக்கு மறுமை வாழ்க்கை தான் வேண்டும் என்று அந்த நேரத்திலே சொன்னார். இவ்வளவுதான் உரை. இது கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? ஒரு அடியார் கேட்கிறாங்க, அல்லாஹ் கேட்கிறான் ஒரு ஏட்ட, உனக்கு உலக வாழ்க்கை வேணுமா மறுமை வாழ்க்கை வேணும்னு கேட்கிறான். அந்த அடியார் என்ன சொல்றாரு, எனக்கு மறுமை வாழ்க்கை தான் வேணும் அப்படிங்கிறார். இதை கேட்ட உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கதறி அழ ஆரம்பிக்கிறார். அப்போ அங்க இருந்த அபூ சயீத் அல் குத்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர், அவருக்கு விளங்கல. ரசூலுல்லாஹ்விடத்துல இந்த மாதிரி ஒரு செய்தி சொல்றாங்க, யாரா இருந்தாலும் தானே சொல்லுவாங்க, இந்த உலக வாழ்க்கை வேணுமா மறுமை வேண்டுமான்னு கேட்டா யாரா இருந்தாலும் மறுமையை தானே தேர்வு செய்வாங்க. இதற்கு இந்த அபூபக்கர் சித்திக் அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள் என்று அவர் தெரியாமல் கேட்கிறார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிக் கொண்டார்கள். அவர்கள் சொல்ல வந்த அந்த நாசூக்கான செய்தியை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். அந்த நபர் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியே சொல்கின்றார்கள். அவர்களை பற்றி அவர்கள் வேறொரு நபரை போல ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்கள் அதை கேட்டவுடன் கதறி அழ ஆரம்பிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் மறுபடியும் சொல்கிறார், யா அபூபக்கர் லா தபகி, அபூபக்கரே நீங்கள் அழ வேண்டாம், என்னை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உச்ச தோழனாக தேர்வு செய்து கொண்டான், என்னை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உச்ச தோழனாக தேர்வு செய்து கொண்டான், ஆனால் எனக்கு உச்ச தோழன் நீங்கள் தான், நீங்கள் அழ வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் அவர்களை சமாதானப்படுத்திட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாரும் என்னை நலம் விசாரிக்க என் வீட்டுக்கு வராதீங்க, என்னால நலம் விசாரிக்கிற அளவுக்கு என்னால முடியல, என் வீட்டுக்கு தயவு செய்து வராதீங்க சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கின்றார்கள், இல்லா பாபா அபூபக்கர், அபூபக்கரை தவிர, அபூபக்கரை தவிர வேறு யாரும் நீங்கள் வராதீங்க என்று சொல்லிவிட்டு மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு போறாங்க. வேதனை தாங்க முடியல. கம்பளி போர்வை எடுத்து ரசூலுல்லாஹ் மீது போர்த்த சொல்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் எடுத்து போர்த்துகின்றார்கள். போர்த்தியதற்கு பின்னால் ரசூலுல்லாஹ்வால் மூச்சு விட முடியவில்லை. கம்பளி போரை விலக்கிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், லஅனல்லாஹு யஹூத வன் நஸாரா, யூதர்களையும் நஸாராக்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சபிப்பானாய், அவர்களுக்கு சாபம் இறங்கட்டும் என்று சொல்கின்றார்கள். கம்பளி மூடுறாங்க. மறுபடியும் கொஞ்ச நேரம் நடக்குது. மறுபடியும் கம்பளி எடுக்கின்றார்கள். மீண்டும் சொல்கின்றார்கள், லஅனல்லாஹு யஹூத வன் நஸாரா. சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கின்றார்கள், அல்லாஹும்ம லா தஜஅல் கப்ரி ஈதா, யா அல்லாஹ் என்னுடைய கபரை நீ வணங்கும் இடமாக மாற்றி விடாதே என்று அந்த நேரத்திலே கடைசி நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே கதறி பிரார்த்தனை செய்கின்றார்கள். காரணம், யூதர்களும் நஸாராக்களும் தங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதரை கடவுளுடைய ஸ்தானத்தில் அல்லாஹ்வுடைய ஸ்தானத்தில் வைத்து இணை கற்பித்து போனார்கள். யா அல்லாஹ் அந்த நிலைமை என்னுடைய கபருக்கு என்னுடைய உம்மத்திற்கு வந்துவிடக் கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடைசி வேதனையில் அவர்கள் பயந்த பயம் நம்மை பற்றிய பயம். இந்த சமூகம் கஷ்டப்பட்டு வார்த்தெடுக்கப்பட்ட இந்த சமூகம், நான் இறந்ததற்கு பின்னால் என்னை கடவுளாக எப்படி அவர்கள் போனார்களோ அதே போல என்னை இவர்கள் மாற்றிவிடக் கூடாது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார், அல்லாஹும்ம லா தஜஅல் கப்ரி ஈதா, என்னுடைய கபரை எப்படி நீ மாற்றி விடாதே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அதே புதன்கிழமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிடத்திலே போறாங்க. மக்களிடத்திலே சொல்கின்றார்கள், நான் உங்களிடம் பழி தீர்க்கப்பட வந்துள்ளேன். பழி தீர்க்கிறதுனா என்ன? பலிக்கு பலி.
நான் உங்களை அடித்திருந்தாலோ, நான் உங்களை திட்டி இருந்தாலோ, உங்களிடத்தில் ஏதேனும் கடன் வாங்கி இருந்தாலோ, இதுதான் உங்களுக்கான நேரம், என்னை நீங்கள் பழி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எந்த மனுஷனுக்காவது தோணுமா ரசூலுல்லாவை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி சஹாபாக்கள் மத்தியிலே ரசூலுல்லாஹ் போய் சொல்லும் பொழுது எந்த சஹாபியாவது ஒத்துப்பார்களா? யாரும் ஒத்துக்கல, அப்படியே நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்தவுடன் ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், யார் என்னிடத்திலே பழி தீர்த்துக் கொள்கின்றாரோ அவரும் நானும் நாளை மறுமையிலே ஒன்னா இருப்போம். ரசூலுல்லாஹ் எதுக்காக இது கேட்டாங்க? அடி வாங்கணுங்கிறதுக்காக, திட்டு வாங்கணுங்கிறதுக்காக கிடையாது. மறுமையில வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த விஷயம் எனக்கு வந்து வேதனை கொடுத்துருச்சு, அவங்க திட்டுறாங்க, எனக்கு வேதனை ஆயிடுச்சு, நாளை மறுமையில வந்து சொல்லிடக்கூடாது. எதுவா இருந்தாலும் இந்த உலகத்திலேயே பழிக்கு பழி தீர்த்து விட்டு நான் செல்கின்றேன் என்கின்ற அந்த ஒரு நோக்கத்தில் ரசூலுல்லாஹ் கேட்கின்றார்கள். மறுபடியும் யாரும் வரல. ஒரே ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்விடத்திலே சொல்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னிடத்திலே 3 தீனார் நீங்க கடனா வாங்கியிருந்தீங்க, திருப்பி நீங்க தரல அப்படின்னு சொன்ன உடனே எல்லா சஹாபாக்களுடைய கண்களும் அந்த சஹாபியை நோக்கி போச்சு. போனது மட்டும் இல்ல, அந்த கண்களுடைய பார்வை கொடூரமான பார்வையா இருந்தது. ரசூலுல்லாஹ் எந்த நிலைமையில இருக்கிறாங்க, உனக்கு இப்ப இந்த 3 தீனார் தான் முக்கியமா என்கின்ற கோப பார்வையாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வரவழைத்து அவர்கிட்ட கொடுத்ததுக்கு பின்னாடி அந்த சஹாபி சொல்றார், இந்த 3 தீனாருக்கு ஆசைப்பட்டு நான் இதை வாங்குறேன்னு தயவு செய்து நினைச்சுக்கிறாரு. இந்த 3 தீனாருக்கு நான் ஆசைப்படவில்லை. நான் இந்த 3 தீனாரை கேட்டதற்கான காரணம் ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சில் ஏதோ ஒரு தடுமாற்றம். ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி நேரத்தில் அவர்கள் எனக்கு கொடுத்த 3 தீனாராய் இது என்னிடமே இருக்கட்டும் என்கின்ற அந்த ஆசையில் தான் நான் இதை கேட்டனே தவிர இது நான் அந்த தீனாருக்கு ஆசைப்பட்டு நான் கேட்கல என்ற அந்த இடத்துல அவர் விளக்கம் கொடுக்கின்றார். அடுத்ததாக புதன்கிழமை முடிஞ்சு வியாழக்கிழமை வருகின்றது. வியாழக்கிழமை மகரிபுடைய தொழுகை வரும் பொழுது வல் முர்சலாத்தி உர்ஃபா என்கின்ற சூராவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுகின்றார்கள். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக ஜமாஅத்தாக தொழுத தொழுகை. வியாழக்கிழமை முடியுது, வெள்ளிக்கிழமை முடியுது, சனிக்கிழமை முடியுது. பள்ளிவாசலுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவே இல்லை. 3 நாள் வர முடியல. ஞாயிற்றுக்கிழமை வருது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அவர்கள், இந்த 3 பேர் ரசூலுல்லாஹ்வை பார்க்க போகும்பொழுது ரசூலுல்லாஹ் வேதனையில இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல சொல்றாங்க, அப்பாஸ் இப்னு முத்தலிப் ரலியல்லாஹு சொல்றாங்க, அப்துல் முத்தலிஃபுடைய குடும்பத்தார்கள் மரணத்துடைய தருவாயில் எந்த அளவிற்கு வேதனைப்படுவார்கள் என்பதை நான் அறிவேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேதனை மரணத்துடைய வேதனை. இன்னும் 1 நாளோ 2 நாளோ தான் நபிகளார் உயிரோடு இருப்பார்கள் என்று அந்த இடத்துல அவர்கள் சொல்கின்றார்கள். அந்த இடத்துல இப்னு மஸ்ஊத் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, எனக்கு 2 நபர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வேதனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் என் ஒருத்தனுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான். உங்கள 2 பேருக்கு கொடுக்கக்கூடிய வேதனை ஒரே ஒருத்தராக அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னவுடன் அவர்கள் கேட்கின்றார்கள், யார் ரசூலுல்லாஹ், அப்ப 2 நபர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கு தருவானா என்று கேட்கும் ரசூலுல்லாஹ் ஆம் என்று சொல்கின்றார்கள். அந்த இடம் கொஞ்சம் அப்படியே காம் ஆகுது. அந்த வேதனையோடு சேர்த்து அந்த கூலி என்ற சஹாபி சொன்னவுடன் அந்த இடம் கொஞ்சம் அமைதியாகின்றது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் ஓடி வருகின்றார்கள். யா அபதி என்று சொல்லி ஃபாத்திமா ஓடி வருகின்றார்கள். லைஸா அலா அபீக கர்புன் பஅதல் யௌம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஃபாத்திமா ஓடி வந்து ஆட ஆரம்பிச்சோன்னே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ கவலைப்படாதே ஃபாத்திமா, நாளை முதல் இந்த வேதனை எனக்கு இருக்காது, நாளை முதல் இந்த வேதனை எனக்கு இருக்காது என்று சொன்னவுடன் ஃபாத்திமா அவர்கள் அழ ஆரம்பிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் ஃபாத்திமாவுடைய காதல ஒரு ரகசியத்தை சொல்றாங்க, அவர்கள் சிரிக்க ஆரம்பிக்கின்றார்கள் என்ற செய்தியை பார்க்க முடிகின்றது. இந்த மாதிரி நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தங்க காசுகளை தர்மம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அடிமைகளை விடுதலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க, எல்லா பரிசு பொருட்களையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியா ஞாயிற்றுக்கிழமை முடியுது. திங்கட்கிழமை ஃபஜருடைய நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசல் வீடுங்கிறத ஒரு திரை தான் நடுவுல. நீங்க பாத்துறீங்கன்னா தெரியும், ஒரே ஒரு திரை சிலை தான். அப்ப அந்த திரை சிலையை விலக்கி விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை ஃபஜருடைய நேரத்துல திரை சிலையை விலக்கி விட்டு மக்களை பாக்குறாங்க. மக்கள்லாம் சஃபூல நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அஸல்லன் நாஸ், மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா கேட்கிறாங்க. மக்கள் இன்னும் தொழவில்லை, சரி தொழுவுங்க என்று சொல்லி அந்த நேரத்தில் அவர்களை விட்டுவிட்டு அந்த திரை சிலையை அவர்கள் மூடுகின்றார்கள். இதுதான் சஹாபாக்கள் கடைசியாக ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து கேட்ட வார்த்தை, அஸல்லன் நாஸ், மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா. அதற்கு பின்னால் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை கேட்க முடியவில்லை. அப்போ கேட்டுவிட்டு அந்த திரை சிலை மூடப்படுகிறது. எல்லாருமே ஆயிஷா அவர்களுடைய மேல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாஞ்சி இருக்கிறாங்க. அந்த நேரத்துல சாஞ்சி இருக்கக்கூடிய நேரத்துல ஆயிஷா பதிவு செய்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த உடலுடைய கனம் என் மேல கொஞ்சம் கொஞ்சமா விழுறத என்னால உணர முடிஞ்சது. சொன்னதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ்வுடைய பார்வை
அங்க இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் அல்லாவுடைய அவரை நோக்கி ரசூலுடைய பார்வை போகுது. அவர் பல் தேய்ச்சிட்டு இருக்கிறார். ஆயிஷா விளங்கிட்டாங்க ரசூலுல்லாவுக்கு பல் தேய்க்கணும், அதுக்காக தான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சியை எடுத்துட்டு வர சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் தேய்ச்சிக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு பதிவு செய்றாங்க, அன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் விளக்கிய போல ஒரு அழகிய முறையில் பல் விளக்கியதை நான் பார்த்ததில்லை என்று சொல்லி அந்த இடத்துல பதிவு செய்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்ற சூறாவை எல்லாம் ஓதி ரசூலுல்லாஹ் மீது ஓதி ஊதுறாங்க. அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹ்வுடைய பார்வை வானை நோக்கி உயர ஆரம்பிக்கின்றது. வானை நோக்கி உயர்ந்ததற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்திற்கு மரணத்திற்கு சக்கராத் என்று சொல்லக்கூடிய ஒரு நேரம் உள்ளது என்று சொல்கின்றார்கள். சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய இரண்டு கண்களில் இருந்தும் கண்ணீர் சொட்ட ஆரம்பிக்கின்றது. மீண்டும் சொல்கின்றார்கள், இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்திற்கு சக்கராத் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் இருக்கின்ற ஒரு நேரம் என்று சொல்கின்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கண்களில் இருந்து நீர் சொட்ட சொட்ட அந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். அடுத்ததாக சொல்கின்றார்கள், அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா, யா அல்லாஹ் என்னை நீ நல்லவர்களோடு சேர்ப்பாயாக. கடைசி நேரத்துல இறுதி தூதர், முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபருடைய பயம், கடைசி நேரத்தில் ரசூலுல்லாஹ் கேட்ட துஆ, யா அல்லாஹ் என்னை நீ நல்லவர்களோடு சேர்ப்பாயாக என்று கேட்கின்றார்கள். கேட்டதற்கு பின்னால் ரசூலுல்லாஹ்வுடைய கை வானை நோக்கி உயர்ந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற வார்த்தையை சொன்னார்கள். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற வார்த்தையை சொல்கின்றார்கள். வானை நோக்கி உயர்ந்த கை மீண்டும் கீழே வருகின்றது. பார்வை வானை நோக்கி உயர்ந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு பதிவு செய்கின்றார்கள், நான் உணர்ந்து கொண்டேன் நபிகளார் மரணித்து விட்டார்கள் என்பதை என்று பதிவு செய்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடைசி நேர வார்த்தையை யோசித்து பாருங்கள். கடைசி நேரத்தில் தன்னுடைய உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற அந்த சத்திய கொள்கை, அந்த ஏகத்துவ கொள்கை தன்னுடைய இறுதி மூச்சு இருக்கும் வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழங்கிதான் தன்னுடைய மரணத்தை தருவினார்கள் என்கின்ற செய்தியை நம்மால் பார்க்க முடிகின்றது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் நமக்கு ஏராளமான பாடத்தை கற்றுத் தருகின்றது. மனைவிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு ஆட்சியாளராக எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய நண்பரிடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பிரிஃபரன்ஸ் எதா இருக்கணும். நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சஹாபாக்களிடத்தில் கேட்ட கேள்வி என்ன, அஸல்லன் நாஸ், நீங்கள் தொழுது விட்டீர்களா என்று அந்த நேரத்திலும் அந்த வேதனையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அப்படி தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவான் என பிரார்த்தித்து எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்கன்னா அவங்க உட்காந்துப்பாங்க. நடுவில் இருக்க அந்த கேப்ல கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா. இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு புனித மாதங்களாக 4 மாதங்களை நமக்கு கற்றுத் தருகின்றது. துல் கஅதா, துல் ஹஜ், முஹர்ரம், ரஜப். இந்த 4 மாதத்திலையுமே போர் செய்வதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. நிர்பந்தமா இருந்தாலே தவிர வேற எந்த காரணத்திற்காகவும் போர் செய்வதற்கு அனுமதி கிடையாது. ரமலானுக்கு ஈக்குவலான அமல்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கு. தொழுகை 5 கடமைகள் சொல்லல, களிமா, நோன்பு, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ். இப்போ ரமலான் மாசத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நம்ம ஏகத்துவ கொள்கையில இருப்போம், தொழுகையை நிறைவேற்றுவோம், நோன்பு பிடிப்போம், ஜக்காத் ஃபித்ராங்கிற முறையில நம்ம ஜக்காத்தும் கொடுப்போம். ஆனால் அந்த 5வது கடமையை நம்மளால செய்ய முடியாது. இந்த 4 கடமை ஓகே, அந்த 5வது கடமையை நம்மளால செய்ய முடியாது. அப்படி நம்ம செஞ்சோம்னு சொன்னா அது கணக்கில் ஹஜ்ஜாக எடுத்துக்கப்படாது. ஆனால் இந்த மாதத்துல தொழுகை, நோன்பு, கடைசி நேரத்துல அந்த ஹஜ்ஜி பெருநாளுடைய நம்ம கொடுக்கக்கூடிய குர்பானி, ஜக்காத்து, ஹஜ்ஜி, எல்லா விஷயமும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கக்கூடிய பார்க்க முடிகின்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஸ்ர், ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, அதிகாலையின் மீது சத்தியமாக, 10 இரவின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய பார்க்க முடிகின்றது. இப்ப இந்த 10 இரவு என்ன என்று சொல்லி ஹதீஸ்களை நாம் எடுத்து பார்க்கும்போது, திருமறை குர்ஆனை ஆய்வு செய்யும்போது இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடியதை
நம்மால் பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி ரமலானுடைய சிறப்பை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹ்ர ஃபல்யஸும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இந்த குர்ஆனை ரமலான் மாதத்தில் நாம் அருளினோம், இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும், நேர்வழியை தெளிவாக கூறும், பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டக்கூடியதா இருக்கின்றது. உங்களில் யார் அந்த மாதத்தை அடைகின்றாரோ அவர் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்லக்கூடியதை பார்க்க முடிகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல, அவருடைய ஆட்சி காலத்துல ஒரு யூதர் வரார். வந்து உமர் ரலியல்லாஹு கேட்கிறாரு, உமரே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட திருக்குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனம் மட்டும் எங்களிடத்துடைய தௌராத்திலிருந்து சொன்னால் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக நாங்கள் கொண்டாடுவோம் என்று சொல்கின்றார். உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, எந்த வசனத்தை பத்தி பேசுறீங்க? அவங்க பதில் சொல்றாங்க, அந்த யூதர் பதில் சொல்றாரு, அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றோடு இந்த மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் என்று சொல்லக்கூடிய, மார்க்கம் முழுமை பெறக்கூடிய அந்த நாளை பற்றி நான் சொல்கின்றேன் என்று சொல்லி காட்டுகிறார். அப்போ மார்க்கம் தொடங்கியது ரமலானுடைய மாதமாக இருந்தாலும் மார்க்கம் முடிவு பெற்றது இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில். ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுடைய கிரியைகளை கொடுக்கும்போது தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்கி மார்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமைப்படுத்துகின்றான். அப்படிப்பட்ட மாதமாக இருக்கின்றது. இப்போ இந்த 10 நாட்கள்ல இதுல இந்த ஒரே ஒரு ஜும்மா மட்டும்தான். இதுக்கப்புறம் வர ஜும்மா துல்ஹஜ்ஜுடைய அந்த 10 நாளை விட்டு வெளியே போயிடுது. துல்ஹஜ்ஜு கூட தான் 10 நாளை விட்டு வெளியே போயிடுது. இந்த மாதத்துடைய முதல் 10 நாள் நம்ம செய்யக்கூடிய நன்மைகள் அல்லாஹ்விடத்துல மிக அதிகமான நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய நன்மைகளாக இருக்கும்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு சஹாபி கேட்கிறாரு, வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை விடவா, தன்னுடைய உயிரை நம்ம ஜிஹாதுக்கு போருக்கு போறோம்னு சொன்னா ரிட்டர்ன் வரும் பொழுது அதே மாதிரி தான் வருவோமான்னு தெரியாது. கை வெட்டப்படலாம், கால் வெட்டப்படலாம், கண் ஒண்டப்படலாம், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் ரிட்டர்ன் வரலாம், ரிட்டர்ன் வராமலும் இருக்கலாம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒருவர் செல்கின்றாரே, அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை விடவா என்று ரசூலுல்லாஹ் கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் பதில் சொல்கிறார், ஆம், ஆனால் ஒரு மனிதர் போருக்கு சென்று தன்னுடைய செல்வத்தையும் தன்னுடைய உயிரையும் இந்த இரண்டையும் இழந்து வெறும் ஒரு ஜனாசாவாக ரிட்டர்ன் வருகிறாரோ அவருடைய நன்மையை தவிர, அவருக்கு மட்டும்தான் இதோட ஜாஸ்தி நன்மையை தவிர, பாக்கி நாம ஜிஹாதிற்காக செல்லக்கூடிய அந்த நபரை விட இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள் நாம் செய்யக்கூடிய நன்மை அல்லாஹ்விடத்திலே மிக அதிகமாக எடுத்துக்கொள்ளப்படும் என்பதால் அதிகமாக இந்த முதல் 10 நாட்கள்ல நன்மைகளை நாம் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நாம் எவ்வளவு தூரம் நன்மை செய்யறோங்கிறத அல்லாஹ்வுடைய பொருத்தத்தில் நாம் நன்மை செய்கின்றோம் அப்படிங்கிறது முக்கியம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு விபச்சாரம் செய்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய பாவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னாங்க, கிரகண தொழுகை முடிச்சதுக்கு அப்புறமா மக்களை நோக்கி சொல்றாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக ரோஷக்காரன். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஆதமுடைய மகன் தன்னுடைய 2 கால்களுக்கு நடுவில் மர்மஸ்தானத்தை அவன் துரோகம் செய்யாமல் இருக்க வேண்டும். காரணம், அல்லாஹ் மிக ரோஷக்காரன், அதை கடுமையாக தண்டிப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த மாதிரி சாதாரணமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது எப்படி சொன்னாங்கன்னு சொன்னா, ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி, அதையே தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய பாவங்கள் கண்டிப்பா இருக்கு. அவங்க ஒரு முறை இப்படி போறாங்க, கிணறுல தன்னுடைய காலில் இருக்கக்கூடிய துணியை எடுத்து கிணறுல உள்ள நினைச்சு எடுத்து அதுல இருக்கக்கூடிய தண்ணியை குடிக்கிறாங்க. பக்கத்துல ஒரு நாய் இருக்குது, தாகமா இருக்கு. அதை பார்த்துட்டு அவங்க போகாம, சரி தாகமா இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி துணியை உள்ள வச்சு எடுத்து அந்த தண்ணியை கொஞ்சம் அந்த நாய்க்கு கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த செயலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்த்து அல்லாஹ் அந்த செயலை பொருந்தி கொண்டு அந்த பெண்மணி சரி எல்லா பாவங்களையும் மன்னித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூனத்திற்கு கொண்டு போனார் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகின்றது. அப்ப அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய பாசம் அளவில்லாது, அளவற்ற அல்லாஹ் இருக்கின்றான். அப்ப எந்த அளவிற்கு நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டுமோ, நாம் செய்யக்கூடிய எல்லா பாவங்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அதே போல இந்த 9வது துல்ஹஜ்ஜுடைய 9வது நாள் நாம் நோக்கக்கூடிய நோன்பு அல்லாஹ்விற்காக நோற்றோம் என்று சொன்னால், இறையச்சத்துடன் நோற்றோம் என்று சொன்னால், இதற்கு முன்னால் செய்த ஓராண்டு, இதற்கு பின்னால் செய்த ஓராண்டு, இந்த 2 ஆண்டுகள் நாம் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அதிகமாக இந்த முதல் 10 நாட்களில் நன்மைகளை செய்து நாளை மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களை என்னையும் ஆக்கி அருள் புரிவான் என்று பிரார்த்தித்து எனது உரை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.